நமஸ்தே குட்டீஸ். நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் 100 டேஸில் எப்படி ஹிந்தி எழுத படிக்க கற்றுட்டு நம்ம பேசலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 22 வீடியோஸ், அதாவது டே 22 வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டே 23. இதில் துணை வினை சொற்கள் எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு சென்டென்ஸ், எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் இதில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீடியோவும் பார்த்துட்டு அந்த டே வைஸாக நீங்கள் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இன்னைக்கு 23rd வீடியோ. இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சகாய கிரியா தான் பார்க்க போகிறோம். சகாய கிரியா அப்படின்னா துணை வினை சொற்கள், ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். சகாய கிரியா அதில் நம்ம ஏற்கனவே சகாய கிரியா ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது வர்த்தமான் கால் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஹிந்தியில் வர்த்தமான் கால், நிகழ்காலம். அதில் நம்ம சகாய கிரியா பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பூத்கால். பூத்கால் சகாய கிரியா, அதாவது இறந்த கால துணை வினை சொல், பாஸ்ட் டென்ஸ் ஆக்சிலரி வெர்ப். இதுதான் நம்ம என்னென்ன இருக்கு, எப்படி பாஸ்ட் டென்ஸ்ல துணை வினை சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, மை. மை வந்துச்சுன்னா அதுக்கு பாஸ்ட் டென்ஸ்க்கு தா, பெண் ஆண் பாலுக்கு தா, பெண் பாலுக்கு தீ அப்படின்னு வரணும். இந்த மாதிரி தா, தே, தீ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ மை வந்துச்சுன்னா என்ன போடுவோம் அப்படின்னா, தமிழ்ல பாத்துங்க, மை வந்தா நான், தா, தீ இதுக்கு இருந்தேன், நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ வாஸ். ஓகே, இப்போ அடுத்த ப்ரோனவுன் பாருங்க, தும். தும் அப்படின்னு வந்தா எண்டில் பாஸ்ட் டென்ஸ்க்கு தே அப்படின்னு ஆண் பாலுக்கு வரும், தீ அப்படின்னு பெண் பாலுக்கு வரும். தும் அப்படின்னா நீ, தே இருக்கு இல்லையா, தும், தே, தீ வந்துச்சுன்னா இருந்தாய் அப்படின்னு அர்த்தம். நீ இருந்தாய். நம்ம தமிழ்ல ஆண் பால் பெண் பால் எதுவாக இருந்தாலும் நீ இருந்தாய் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா. யூ வேர். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க, ய. அதுக்கு ய வந்துச்சு அப்படின்னா தா, பெண் பாலுக்கு தீ வரும். ய, தா ஆண் பாலுக்கு, தீ பெண் பாலுக்கு. ய அப்படின்னா இவன், இவள், இது எல்லாமே வரும். இவன், இவள், இது எல்லாத்துக்குமே யஹ் தான் வரும். இவன் இருந்தான், இவள் இருந்தாள், இது இருந்தது. இப்போ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா he, she, it, was. அடுத்தது verb. ஃபோர்த் ஒன் பாருங்க, verb. verb எண்டு பாஸ்ட் டென்ஸ்க்கு தா, தீ அப்படின்னு முடியும். verb அப்படின்னா அவன், ய அப்படின்னா இவன், இவள், இது பார்த்தோம். அதே மாதிரி verb அப்படிங்கும்போது அவன், அவள், அது. அவன் இருந்தான், அவள் இருந்தாள், அது இருந்தது. அதுக்கு இங்கிலீஷ்ல he, she, it, was. அடுத்த ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா ஏ. ஏக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு துணை வினைச்சொல் தே, தீ. ஏ அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ல வர்றதுனால தீ போட்டு இங்க ஒரு டாட் வச்சிருக்கோம். ஏ, தீ. ஏ, தே அப்படின்னா ஆண்பால். ஏ அப்படின்னா இவர், இவர்கள், இவைகள். இவர் இருந்தார், இவர்கள் இருந்தார்கள், இவைகள் இருந்தன. இங்கிலீஷ்ல these, they, were. ஓகேவா? அடுத்து பாருங்க, வே. ஏனா இவர், வேனா அவர். ஏனா இவர், இவர்கள், வேனா அவர், அவர்கள். நம்ம எப்படி அப்படின்னா இவன், இவள், இது சொன்னோம். அதே மாதிரி verb அப்படிங்கிறப்ப அவன், அவள், அது சொன்னோம். அதே மாதிரி ஏனா இவர், இவர்கள், இவைகள், வேனா அவர், அவர்கள், அவைகள். இப்போ வே அதுக்கு தே, தீ. துணை வினைச்சொல்னா தே, தீ. அவர் இருந்தார், அவர்கள் இருந்தார்கள், அவைகள் இருந்தன. these, they, were. ஓகே, அடுத்த ப்ரொனவுன் என்னன்னு பாருங்க. செவன்த் ஒன் ஹம். ஹம் அப்படிங்கிறதுக்கு ஹம்னா நாம், நாங்கள். அதுக்கு துணை வினைச்சொல் என்ன பாருங்க, ஹம் வந்தா தே, தீ. பெண் பாலுக்கு தீ. ஹம் அப்படின்னா நாம், நாங்கள் இருந்தோம். we were. அடுத்தது எய்த் ஒன் பாருங்க, ஆப். ஆப் அப்படின்னா நீங்கள், தாங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே தான் இங்க ஆப் அப்படின்னா மரியாதையா சொல்றது.
அதுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னா தாங்கள் இருந்தீர்கள். அடுத்தது இங்கிலீஷில் பாருங்கள் யூ வேர். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். உதாகரண் அதாவது உதாரணம், எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மை வந்தால் தா தீ வரும் அப்படின்னு பார்த்தோம். மை அப்படிங்கிற ப்ரொனவுனுக்கு வந்து என்ன வரும், ஆக்சிலரி வெர்ப் வந்து ஹிந்தியில் தா தீ வரும்னு சொன்னோம். இப்போ அதுக்கு சென்டென்ஸ் பாருங்க, மை கர் மே தா. நான் வீட்டில் இருந்தேன், நான் வீட்டில் இருந்தேன். இதுக்கு வந்து மீனிங் வந்து மை கர் மே தா அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன். இதே மை கர் மே தீ அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன். ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனால் இது வந்து ஆண்பாலுக்கு வரும். ஒரு பையன் வந்து சொல்ற மாதிரி இருந்தா மை கர் மே தா அப்படின்னு சொல்லணும். ஒரு பொண்ணு வந்து சொல்ற மாதிரி இருந்தா மை கர் மே தீ, நான் வீட்டில் இருந்தேன். ஓகே, இப்போ அதுக்கு இங்கே பாருங்க, நான் வீட்டில் இருந்தேன், ஐ வாஸ் அட் ஹோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, தும். தும்க்கு வந்து தே தீ வரும். ஆண்பாலுக்கு வந்து தே, பெண்பாலுக்கு வந்து தீ வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, தும் கர் மே தே தீ. இப்போ வந்து நீ வீட்டில் இருந்தாய், அந்த நீங்கிற ஆள் வந்து பெண்பாலா இருந்தா தும் கர் மே தீ வரணும். ஆண்பாலா இருந்தா தும் கர் மே தே வரணும். ஓகேவா. நீ வீட்டில் இருந்தாய், யுவர் அட் ஹோம். ஓகேவா. அடுத்தது பாருங்க, யக். யக் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், இவன், இவள், இது, மூணு மீனிங்லயுமே வரும். யக் அப்படின்னா இவன், இவள், இது. இது யக் அப்படின்னா தா தீ. பெண்பாலா இருந்தா தீ வரணும், ஆண்பாலா இருந்தா தா வரும். யக் கர் மே தா, இவன் வீட்டில் இருந்தான். யக் கர் மே தீ, இவள் வீட்டில் இருந்தாள். யக் கர் மே தா தே தீ ரெண்டுமே. இப்போ ஒரு காய் பசு இருக்கு அப்படின்னா இது வீட்டில் இருந்தது அப்படிங்கும்போது அது பசு வந்து பெண்பால். அப்போ வந்து நம்ம இந்த தீ சொல்லலாம். அந்த பசு வந்து இது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. இவள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இருந்தாலும் பசுங்கிறது ஆண்பால் பெண்பால் அப்படிங்கறதுனால தீ போட்டுக்குவோம். இப்போ யக் அப்படின்னு நம்ம காமிக்கிறது வந்து ஒரு பசுவை காமிக்கிறோம் அப்படின்னா யக் கர் மே தீ அப்படின்னா இது வீட்டில் இருந்தது. அப்போ அந்த இதுங்கிறது அந்த பசு அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை குறிக்குது. ஸோ அப்போ வந்து யக் கர் மே தீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா இது வீட்டில் இருந்தது. அப்போ இந்த இதுங்கிற வார்த்தை வந்து பசுவை குறிக்கும். இப்போ தமிழில் பாருங்க, இவன் வீட்டில் இருந்தான். இப்போ யக் கர் மே தா, இவள் வீட்டில் இருந்தாள். அப்போ யக் கர் மே தீ, இது வீட்டில் இருந்தது. இப்போ இதே ஒரு நாய், ஆண்பால் நாய் வந்து சொல்றோம், நாய் வீட்டில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த நாயை காமிச்சு இது வீட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். யக் கர் மே தா, யக் கர் மே தா. இதே ஒரு பசுமாடு அப்படின்னா அது பெண்பால், இது வீட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம ஒரு பசுமாட்டை பார்த்து நம்ம சொல்லும் போது யக் கர் மே தீ அப்படிங்கிற மாதிரி வரும். ஹி சி இட் எல்லாத்துக்குமே வாஸ் அட் ஹோம். அடுத்தது verb. verb யக் அப்படின்னா இவன், இவள், இது அப்படின்னு சொன்னோம்லே, அதே மாதிரி verb அப்படின்னா அவன், அவள், அது. அதுக்கு வந்து ஆண்பாலுக்கு தா வரும், பெண்பாலுக்கு தீ வரும். verb கர் மே தா, அவன் வீட்டில் இருந்தான். verb கர் மே தீ, அவள் வீட்டில் இருந்தாள். ஓகேவா. இப்போ பாருங்க, தமிழ்ல அவன் வீட்டில் இருந்தான், அவள் வீட்டில் இருந்தாள். இங்கே அது வீட்டில் இருந்தது. இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ஒரு உயிரினத்தை சொல்றோம், அது வந்து ஆண்பாலா இருந்தா. இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரியே நாய் வீட்டில் இருந்தது அப்படின்னா நாய் குத்தா அப்படிங்கிறது ஆண்பால். ஸோ அந்த இடத்துல குத்தா கர்மேதா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம கர்மேதா அது வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பசுவை காமிச்சு நம்ம அது வீட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கர்மே தீ. அப்போ வந்து தீ போடும்போது அந்த வக் அப்படிங்கிறது பெண்பால் ஆயிருது. ஸோ அது வீட்டில் இருந்தது. அதுக்கு வந்து நம்ம என்ன ஜெண்டர் உள்ள ஒரு உயிரினத்தை காமிச்சு நம்ம சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஹி சி இட் வாஸ் அட் ஹோம். ஓகேவா. அடுத்தது 5th ஒன் பாருங்க, ஏ.
ஏ வந்து ப்ளூரல் ஃபார்மில் வருது. அப்படின்னா இவன் இவள் இது சொன்னாலே அதே மாதிரி ஏ வரும்போது அதே அப்படியே ப்ளூரல் ஃபார்ம் இவர் இவர்கள் இவைகள். இப்போ ஏ घर में थे, இவர் வீட்டில் இருந்தார். சிங்குலரா சொல்லும்போது இவர் வீட்டில் இருந்தார். ஏன் சிங்குலருக்கு நம்ம ஏ போட்டிருக்கோம் அப்படின்னா இவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவர் வந்து மரியாதையா சொல்ல வேண்டிய ஒரு பர்சன். அப்படி சொல்லும் போது ஏ தான் வரணும். இதே இவன் அப்படிங்கும்போது வரணும். ஓகேவா? இப்போ இவர் அப்படிங்கிறப்ப ஒரு டாக்டரையோ இல்லை ரொம்ப ஒரு நம்ம அப்பாவை காமிக்கிறோம், இவர் வீட்டில் இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இல்லை தாத்தாவை காமிக்கிறோம், அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ ஏ கர்மே தே, ஏ கர்மே தீ, ஒரு பெண்பால் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மரியாதை சொல்ல வேண்டிய ஒருத்தங்க அப்படிங்கும் போது ஏ கர்மே தீ வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு மீனிங் பாருங்க. இவர் வீட்டில் இருந்தார். அப்ப ஏ கர்மே தே, இவர் அப்படிங்கிறது ஆண்பாலை குறிச்சது அப்படின்னா ஏ கர்மே தே. அதே இவர் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலா இருந்தா ஏ கர்மே தீ. ஓகேவா? அடுத்தது இவர்கள் வீட்டில் இருந்தார்கள். இவர்கள் அப்படின்னு நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது இவர்கள் வீட்டில் இருந்தார்கள். அதே அந்த அவங்களும் பெண்பாலா இருந்தாங்க அப்படின்னா ஏ கர்மே தீ வரணும். இவைகள் வீட்டில் இருந்தன. இப்ப இது வந்து ஒரு அக்ரிணை பொருள். ஒரு சேர், இந்த மாதிரி ஒரு நிறைய சேர் வந்து இருக்கு அப்படிங்கிறப்ப குர்சியா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நாற்காலிகள் அப்படின்னு சொல்லும் போது இவைகள் வீட்டில் இருந்தன அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த பொருளை ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்க ஒரு திங்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணும் போதும் இவைகள் வீட்டில் இருந்தன. அப்ப ஏ கர்மே தே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த சொல்ற பொருள் வந்து பெண்பாலா இருந்துச்சு அப்படின்னா ஏ கர்மே தீ. இப்போ புத்தகங்கள், அது ஒரு 10 புக்கு இருக்கு, அந்த புக்கை காமிச்சு இதெல்லாம் வீட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன், ஏ கர்மே தீ. ஏன்னா புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பெண்பாலில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். தீஸ் தே were at home. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வே. ஏ பார்த்தோம், இப்போ வந்து வே. வே வரும்போது தே தி அதே மாதிரி தான் எண்டு வரும் பாஸ்ட் டென்ஸ்க்கு. இப்போ வே கர்மே தே ஒரு ஆண்பாலை குறிக்கும். வேனா அவர், ஏனா இவர் சொன்னோம், வேனா அவர். அவர் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோமோ அவங்க வந்து மரியாதையான ஒரு பர்சன் அப்படிங்கறதுனால நம்ம வே சொல்றோம். வே கர்மே தே. இதே அவங்க வந்து பெண்பால் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வே கர்மே தீ வரணும். இப்ப பாருங்க, அவர் வீட்டில் இருந்தார். அவர்கள், அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கவங்க நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியவங்க ஆண்பாலா இருந்தா வே கர்மேந்தே வரணும். அதே அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவர்கள் அப்படிங்கும் போது அங்க ப்ளூரல் ஒரு நிறைய பேர், ஒன்றுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் அங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து பெண்பால் அப்படின்னா வே கர்மே தீ வரணும். ஓகேவா? அதே மாதிரி அவைகள் அப்படிங்கும் போது அவைகள் வந்து ஆண்பாலை குறிச்சிச்சு அப்படின்னா தே வரணும், பெண்பாலா இருந்தா தீ வரணும். அவர் வீட்டில் இருந்தார், அவர்கள் வீட்டில் இருந்தார்கள், அவைகள் வீட்டில் இருந்தன. இப்ப நம்ம ஏக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான். அடுத்தது 7th ஒன் பாருங்க, ஹம். ஹம் அப்படின்னா நாம், நாங்கள். தமிழ்ல வந்து நாம், நாங்கள் ரெண்டுக்குமே வரும் ஹம். ஹம் வந்து நாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து ஆண்பாலா இருக்கும் அப்படின்னா தே வரும், பெண்பாலா இருந்தா தீ வரும். இப்போ ஹம் கர்மே தே, நாங்கள் வீட்டில் இருந்தோம் அப்படிங்கிறப்போ அந்த நாங்கள் ஆண்பால் உரியவங்க சொல்றவங்களா இருந்தா ஹம் கர்மே தே, பெண்பாலா இருந்தா ஹம் கர்மே தீ. நாம், நாங்கள் ரெண்டுக்குமே நாங்கள் வீட்டில் இருந்தோம், நாம் வீட்டில் இருந்தோம். We were at home. அடுத்தது 8th ஒன் பாருங்க, ஆப். ஆப் வந்து ஒரு மரியாதையா ஒருத்தங்களை நம்ம செகண்ட் பர்சன் அவங்கள வந்து நம்ம குறிப்பிடும்போது ஆப் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்னா நீங்கள், தாங்கள். இது ஆப்ங்க அந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்முக்கும் நம்ம ஆப் சொல்லலாம். ஸோ ஆப் வந்தா தே, பெண் ஆண்பாலுக்கு தே, பெண்பாலுக்கு தீ. ஆப் கர்மே தே, நீங்கள் வீட்டில் இருந்தீர்கள். ஆப் கர்மே தீ, நீங்கள் வீட்டில் இருந்தீர்கள். தாங்கள் வீட்டில் இருந்தீர்கள். எல்லாருமே இது பெண்பாலுக்கு வந்து தீ வரும். நீங்கள்
இல்லைன்னா தாங்கள் வீட்டில் இருந்தீர்கள், யூ வர் அட் ஹோம். ஓகேவா? இப்போ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வநாம் அதாவது ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஆக்சிலரி வெர்ப் ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னா சொல்லுவோம். அது சகாய கிரியா. பாஸ்ட் டென்ஸுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஹிந்தி பேசலாம். நம்ம இப்போ வந்து கிராமர் வைஸாகவும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு டென்ஸ்லையும் எப்படி நம்ம பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். தேங்க்யூ.